அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். டிஎன்இபி 2020 20,000 பணியிடங்கள், 15,000 பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும், கூடிய விரைவில் நிரப்பப்படும். ஸோ அவ்வளவுதானா? இனிமே முடிஞ்சா எல்லாமே. ஸோ நிறைய பேர் அவ்வளவுதான் போங்க, முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ இந்த நேற்று நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால எவ்வளவு கோவப்பட முடியுமோ எல்லாமே கோவப்படுறாங்க. உங்களோட கோவம் கண்டிப்பா நியாயமானதுதான், சரிங்களா? சோ காலையிலேயே இந்த வீடியோ போறதுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபேக்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, சரிங்களா? நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க, நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நம்ம தெளிவாவே விளக்கம் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இன்னமும் நிறைய பேருக்கு சில பல கோவங்கள் அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவம் கரெக்ட் தான். ஏன்னா சில பேருக்கு ஏஜ் பார் ஆகும். இவங்க பொறுப்பு இல்லாம என்ன, அதாவது பொறுப்பு இல்லைன்றதை விட ஏஜ் பார் ஆயிரும் அவங்களோட. அதாவது ஒவ்வொருத்தவங்களோட நிலைமை இன்னொருத்தவங்களுக்கு புரியாது. சோ அதுதான் இப்ப டிஎன்பிசி தரப்புல இருந்தும் டிஎன்இபி தரப்புல இருந்தும் வேகன்சி விடல. இது அவங்களோட சூழ்நிலை, அதை நம்ம கோவப்படுறோம். இப்ப நம்ம சூழ்நிலை என்ன, நமக்கு ஏஜ் பாராகுது, இது நம்மளோட சூழ்நிலை. சோ இந்த மாதிரி நிறைய கோவங்கள், நிறைய கவலைகள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வேகன்சி ஆனது வரும், சரிங்களா? கண்டிப்பா வேகன்சி ஆனது வரும். அதனால ஞாபகம் வச்சுங்க. இந்த காலை வேலை எப்பவுமே மேக்சிமம் நீங்க காலையில ஒரு வெள்ளனை எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சத்துல கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த உலகத்தோட நியதி, சரியா? சோ அப்படி இருக்கிறப்ப இந்த வேகன்சி ஆனது கூடிய விரைவில் வரும் அப்படின்றது கண்டிப்பா உறுதி, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்ப அந்த அறிக்கை வெளியிட்டாங்களே ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்லயே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகன்சிஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு 2026 27 தான் மென்ஷன் பண்ணியிருந்தான். சார் அப்ப 2026னா இதுதானே, அப்ப ஏன் இதுல வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, சரியா? இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசல் இது அப்படின்றது 2026 27க்கு உண்டான வேகன்சிஸ். அதாவது அவங்க வெளியிட்ட நேரத்துல இருந்து 27 வருஷத்துக்குள்ள இந்த வேகன்சிஸ் எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? முதல் விஷயம். அதே மாதிரி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சார் ஏன் சார் 2026 தானே இது, இந்த நோட்டிபிகேஷனுக்கு ஏன் விடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏஐக்கு நோட்டிபிகேஷன் ஆனது வெளியாயிடுச்சு. அதுல வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்படி வந்தா எக்ஸாம் அட்டன் பண்ணாம எழுதாம போனவங்களுக்கு ஒரு பாதிப்பு. அடுத்து டிஏஓ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதாவது நேத்து நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்திருக்கணும், அதுவும் வரல, சரிங்களா? அதுவும் வரல. சோ இது ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2025ல நடந்த டிஏக்கு இன்னும் கவுன்சிலிங் போடல. கவுன்சிலிங் போட்டு அந்த வேகன்சிஸ் கிட்டத்தட்ட 654 வேகன்சிஸ் கிட்டே இருக்கு. ஸோ அந்த 654 வேகன்சியை ஃபில் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அடுத்த டிஏ வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம டிஏ வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இங்க இருக்கிறவங்க போய் இங்க கேஸ் போடுவாங்க. அந்த கேஸ் போய் 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 என்ன ஆகிட்டு இருக்கோம், கேஸ் போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு முடிவே இல்லாம வந்து, அதனாலதான் இப்ப முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏஇ போஸ்டா கம்ப்ளீட்டா முடிச்சிடணும், போஸ்டிங் வரைக்கும் கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற வேகன்சியா என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி டிஏ வேகன்சியா அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடியதை ஃபில் பண்ணலாம். ப்ராசஸ் நடக்குதுங்க, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அது டிஎன்பிசி அவங்களுக்கு தான் தெரியும், அங்க இருக்கிற அவங்களோட வேலை பொருளெல்லாம் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்ம கோவப்பட்டு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓட்டு போட்டீங்களடா கண்டிப்பா அனுபவிங்கடா அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றீங்க. இவ்வளவு வேகன்சிஸ் இவ்வளவு டீடைல்ஸா இருக்குன்றதே அவங்க சொல்லிதான் நமக்கு தெரியும். இல்லாட்டி இந்த சிவிலுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, மெக்கானிக்கல் எவ்வளவு வேகன்சி இருக்கு, எலக்ட்ரிக்கல் வேகன்சி இருக்குன்னு தெரியுமா? அவங்க சொல்லலைன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்றது தெரியாது. கண்டிப்பா எடுப்பாங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்புங்க தயவு செய்து, சரிங்களா? எப்பவுமே நம்ம நம்பி அதே மாதிரி படிக்கிறத விட்டுறக்கூடாது. எப்பவுமே நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்டோட படிச்சா மட்டும்தான் நீங்க படிக்கிறது யூஸ் ஆகும். நீங்க வேகன்சி போட மாட்டாங்க அவ்வளவுதான், நம்ம போய் அடுத்த குழப்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க கூடாது. ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேகன்சினால கண்டிப்பா எழுதுவேங்க, நான் கண்டிப்பா படிச்சு போகணும், டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்ல தான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, சரிங்களா? அதனால அதுக்கான ஒரு நேர காலங்கள் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும், சரிங்களா?
அதனால நேரத்தை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க மேல கோவப்பட்ட எதுவும் நம்ம கிடையாது. வேகன்சி வந்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். இல்ல இப்ப என்ன வேகன்சி வந்திருக்கு, அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறேன், இந்த மாதிரி உங்களை பாசிட்டிவ் தாட்டோட மாத்தினா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ஒரு ஆஸ்பிரண்டா உங்களால சர்வே ஆக முடியும். வேகன்சி கம்மி, குரூப் 1க்கு வேகன்சி கம்மி, ஏக்கு வேகன்சி கம்மி 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 கம்மின்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்ததெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். இப்ப ரீசெண்டா 2 வருஷமா தான் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னு தனியாவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல ஒரு வருஷம் வரும், இன்னொரு வருஷம் வராது. உங்களுக்கே தெரியும். சோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல காம்படிஷன் அதிகமாயிட்டே இருக்கு, எக்ஸாமை பத்தின நாலேஜ் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு எக்ஸாம் போட்டு இதுக்கு படிக்கிறனாலும் நம்ம எந்த அளவுக்கு தெளிவா படிக்கிறோம், வேகன்சி கண்டிப்பா வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஒரு வேகன்சினாலும் தயவு செய்து படிங்க. சரி சார், இந்த வேகன்சி வருமா வராதா இப்பயாச்சும் சொல்லுங்க அப்படின்னா, நம்ம ஃபாலோயர்ஸா தான் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வரும் அப்படின்றது. சோ அது எப்ப சார் வரும், அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன்ல வருமா இல்ல இந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த வருஷத்துக்கு உண்டான நோட்டிபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனா இதுலயே வந்து இந்த 2026லயே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ 2, அதே மாதிரி சிடிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ 2 இந்த மாதிரி வரலாம். இபிக்கு மட்டும், டிஎன்இபிக்கு மட்டும் தனியா ஸ்பெசிபிகேஷனா வரலாம். ஏன்னா போன வருஷம் நோட்டிபிகேஷன்ல அப்படிதான் வந்திருந்தது. டிஎன்இபி ஃபர்ஸ்ட் வேகன்சி விடல, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அடண்டத்துல ஆட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட 300 வேகன்சி கிட்ட. ஞாபகம் இருக்கா? சோ அதே மாதிரி ஆட் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்றதா எனக்கு தெரியல. அப்போ வந்து நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. சரியா? சோ அடண்டத்துல ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஎன்இபிக்குன்னு தனியா வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் 2, கம்பைன் டெக்னிக்கல் டிப்ளமோ அது போஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ரெடியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ரெடியா இருக்க மாட்டீங்க. நம்ம வந்து படிக்கிறத தவிர மற்ற குறை சொல்றதை மட்டும் ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். சோ நம்ம படிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நான் நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிப்பேன் அப்படின்ற நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சோ இதை மட்டும் இந்த தாட்டை தயவு செய்து மாத்திக்கோங்க, பாசிட்டிவா இருங்க, நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி 2026லயே தனி நோட்டிபிகேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா 2027 வேகன்சிஸ்ல கம்பல்சரி ஆட் பண்ணி தான் வரும். அதையும் தாண்டி அவங்க ஆட் பண்ணவில்லை அப்படின்னா அவங்க சொன்னதுக்கு உண்டான இந்த அறிக்கைக்கு உண்டான வேலிடாக கிடையாது. சரியா? இந்த 2026 27ன்றப்ப கண்டிப்பா 2026ல விட்டாகணும். அப்படி இல்லைன்னா 27க்குள்ள அவங்க ஃபில் பண்ணி ஆகணும். அப்பனாதான் இவங்க சொல்ல முடியும் நாங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டோம்னு. இல்லாட்டி இவங்களும் அவங்கள மாதிரிதான் அப்படின்றத மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், காட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் அவங்க மேல இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் ஆனது போயிடும். சரிங்களா? ஏன்னா காலையிலேயே அனௌன்ஸ்மெண்ட், அந்த நேத்தே வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே நோட்டிபிகேஷன் வர வேண்டியது வரல. அதுலயே நிறைய பேர் வெக்ஸ் ஆயிட்டாங்க. பட் சொன்ன தேதியில டிஎன்பிசி ஆனது என்ன பண்ணிட்டாங்க, வெளியிட்டாங்க. அதுவே நல்ல விஷயம். சோ அப்ப இருக்கக்கூடிய ஜேடிஓவா இருக்கட்டும், என்னென்ன போஸ்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை எழுதாமலையோ அப்ளை பண்ணாமலே வைக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு 1-2 போஸ்ட் உங்களுக்கு தெரியுது, நான் எழுதி ட்ரை பண்றேன்னா கண்டிப்பா பண்ணுங்க. எல்லாம் ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளணும், வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்திக் கொள்ளணும். சோ தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சோ அப்கமிங்ல கண்டிப்பா வரும். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. அதுக்குண்டான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்ப வந்தது ஏஇக்கு, அப்கமிங் வரக்கூடிய டிஎன்ஏபி எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட என்ன இருக்கு, பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்கு. எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு சாம்பிள் பிடிஎஃப் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. சரிங்களா? சோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். கண்டிப்பா நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.